எப்படி பண்ணுறது எனக்கு தெரியலங்கய்யா, இதுக்கு ஏதாச்சும் ஒரு முடிவு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அந்த பையன் இந்த பொண்ணுக்கு வந்து டெய்லியும் ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கிறது. இந்த ஃபோனில் வந்து ஃபோன் எடுக்கலை அப்படின்னா அடுத்த வேறு ஃபோனில் வந்து ஃபோன் பண்ணி மெசேஜ் பண்ணி நான் அதை பண்ணிடுவேன் இதை பண்ணிடுன்னு சொல்லி மிரட்டி மிரட்டி அந்த பொண்ணை பயமுறுத்தி சூசைட் அட்டன் பண்ணிடுறதுக்கு அதை பண்ணிட்டேன். ரொம்ப பண்ணிட்டேன். இது என்ன பண்ணுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க நம்மள்ட்ட. அவங்க அந்த ஃபோன் மூலியமாக தான் எல்லாம் பண்ணியிருந்தாங்க. என்கிட்ட பேசிட்டு இருந்தாங்க, வச்சுருந்தாங்க. சரிம்மா நான் பிரச்சனை பார்த்துட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை பார்த்துட்டு சில விஷயம் சொன்னேன். அதான் நம்ம இடத்துக்கு எத்தனையோ பேர் வந்து சின்சியராக லவ் பண்ணுறோம், அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க, அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஏதோ சேர்த்து வச்சிருக்கிறோம். அந்த போது வேற புரியுதுங்களா, சின்சியராக லவ் பண்ணுறது நம்ம சேர்த்து வைக்கிறது, வராங்க வைக்கிறாங்க, நம்ம நம்புறாங்க பண்ணி வைக்கிறோம். ஆனால் இந்த மாதிரி வந்து பண்ணுறது வைக்கிறது இது வேற மாதிரி தான் பண்ணணும்னு சொல்லிட்டு பேதன பூஜைகள் பண்ணணும். பேதன பூஜைனா என்னென்னா பார்த்தீங்கன்னா, அதாவது எங்கள் அம்மா வந்து கொரியர் பண்ணி வச்சுருந்தேன், பொருள் பண்ணி வச்சுருந்தேன். நான் சொல்கிற மாதிரி அந்த பொருளை பண்ணுமான்னு சொல்லியிருந்தேன். கரெக்டாக ஒரு வாரம் டைம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பையன் வந்து பேதன பூஜை என்னென்னா இருப்பான்னா அப்படியே தான் இருப்பான். எந்த சிந்தனையுமே வராது. புரியுதுங்களா? யார்கிட்ட என்ன பேசுவோம் அப்படின்னு குத்தி சில எல்லாம் பண்ணுறது.